ஹலோ கேஎஸ், உங்களை இன்னொரு வீடியோ பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, காலையில் பார்த்தீங்கன்னா சரியான மழை. நேற்று நைட்லேருந்து சரி மழை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, பாருங்கள் தரையெல்லாம் ரொம்ப ஈரம். அதனால் அங்கங்கே வேஸ்ட்டு ஃபுட்டாக இருந்துச்சா, அந்த கேப்பில் அதை எடுக்க முடியல, காற்றுக்கு பறந்துச்சு. நேற்று மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதெல்லாம் நனைஞ்சி ஊறி போச்சு. மண்ணெல்லாம் அப்படியே கூட்ட சேர்த்து அள்ளிட்டாங்க பாருங்கள், அள்ளி வச்சுருப்பேன். எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு, பறக்கலை. காற்றும் காலையில் அவ்வளோக்கா அடிக்கலை. இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, நம்ம கூண்டை டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். கூண்டை டெய்லி ரொட்டீன்னா, கூண்டை டெய்லியும் எப்படி திறந்து விட்றோம், என்னென்ன ஃபுட்டு போடுறோம், தண்ணி வைக்கிறோம், அதுதான். சரி வாங்க, இப்போ நம்ம கூண்டை திறந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் தண்ணியும் ஃபுட்டு போட்டுடலாம் வாங்க. தண்ணியும் ஃபுட்டு வைக்கிறதுக்கு அதை வச்சுட்டு ரெண்டுமே. இப்போ நம்ம தண்ணி கீழேருந்து எட்டு வந்துட்டோம். இங்கே இருக்குது நம்ம தண்ணி கீழேருந்து எட்டு வந்துட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நான் மட்டும் காட்டுறோம். நம்ம ஃபுட் பாக்ஸ் எட்டு வந்துட்டோம். இப்போ புறா நம்ம திறந்து விட்டு அப்புறம் உள்ள ஃபுட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்துட்டு வரும். மட்டும் திறந்துட்டு நான் மட்டும் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கேஜ் மேலே இந்த சாக்கெல்லாம் எடுத்துட்டேன். மேலே மட்டும் டெய்லியும் ஒரு கவர் வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, உள்ளே இப்படி தான் இருக்கும் நம்ம புறாங்க. இப்போ இவங்களையும் திறந்து விட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. நம்ம கேஜை திறந்து விட்டோம், அவங்க பார்த்தா தெரியும் எல்லாம் வெளியே வருது. இப்போ நம்ம ஃபுட்டு மட்டும் உள்ளே போட்டுக்கலாம் வாங்க. நான் ஃபுட்டு போட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் தெரியும், ஃபுட்டு இங்கே போகிறேன். போதுங்க இந்த ஃபுட்டு, இதுக்குள்ளே தான் ஃபுட்டெல்லாம் இருக்குது. நான் இன்றைக்கி போயிட்டு மிக்சட் ஃபுட் வாங்கிட்டு வந்துடுவேன். என்னென்னா கேழ்வரகு, கொண்டக்கடலை, அப்புறம் கம்பு, சோளம். நீங்கள் ரொம்ப குட்டி புறா வச்சுருக்கீங்கன்னா பெரிய சோளம் திங்காது. நான் அப்படி தான் தெரியாமல் பெரிய சோளம் வாங்கிட்டு அங்கே வேஸ்ட்டாக வச்சுட்டேன். பெருசாக நான் போட்டுக்கலான்னு. நான் வச்சுக்க மாதிரி குட்டியாக வச்சுருந்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளை சோளம்னு ஒன்று இருக்கும் குட்டி குட்டியாக, அதை வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடும். அதை வாங்கி தான் போட்டேன், கலக்கி விட்டு சாப்பிட்டுருச்சு. ஒன்று இறங்கிட்டேங்க. ஒன்று இறங்கிட்டு அங்கே ரெக்கையை விரிச்சு ஆடிட்டுருக்கேன். நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுதா, அதனால் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது தரையெல்லாம். எனக்கு கூட்டுறக்கு ஈஸியாக போச்சு. வேஸ்டேஜ்லாம் அந்த இதில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சத்திரியும் க்ளீன் பண்ணிட்டேன். ஒருத்தவங்க பறக்கிறாங்க வருங்க. பறக்கிறாங்க கைஸ். இங்கே ஃபுட்டு எடுக்க விட்டு அப்புறம் நம்ம ரவுண்ட்ஸ் போக விட்றாங்களே. அது வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, ஏன்னா அப்போ காற்று பலமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இப்போனா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் காற்று கம்மியாக அடிக்குதா, அதனால் ஈஸியாக எடுக்கிறேன். இங்கே பாருங்க, நல்லா ஆடுறேங்க. அங்கே தான் மறந்து போகிறேங்க. நம்ம இங்கே செல்லில் வீடியோ எடுக்கிறோமா, அதனால் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. வருவாங்க பாருங்க, இப்போ சாப்பிடு. கீழே இன்னும் கூண்டில் ஒரே ஒரு புறா நிற்கிது, அங்கே தெரியும் பாருங்க. அதுவும் இறங்கிட்டாங்க கீழே. தம்பி இறங்கிட்டாப்புல. ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஃபுட்டு போட்டுக்கிறது இங்கே, ஆனால் தம்பி கொத்தி சாப்பிட்றதா அங்கே. ஏன்னா அதில் வேஸ்டேஜ் ஃபுட்டாக இருக்கா, அதனால் பறக்கிறவங்க வருங்க. விசில் சவுண்டு கேட்டு நீங்கள் உங்கள் புறா திறக்கிறீங்கன்னா, நான் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் நான் தான் திறந்து விட்டேன். இல்லைன்னா வெயில் ஏறினக்கப்புறம் தான் எல்லா நாளும் திறந்து விடுவேன். நீங்களும் வெயில் ஏறினக்கப்புறமே திறந்து விடுங்க. அப்போ தான் அந்த பனி படாமல் இருக்கும்.
புறாக்கு எந்த நோயும் வராமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பாருங்க இல்லை அங்கே சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க வேஸ்டேஜ் ஃபுட்டுக்கிட்ட. ஆனால் ஃபுட்டு போட்டு இந்த ட்ரே பாக்ஸில் போட்டிருக்கேன் இந்த குட்டி இதில். ஆனால் அவங்க அங்கே பாருங்க அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஓகே கைஸ், இல்லை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இங்கே பாருங்க எப்படி சண்டை ஓடுறீங்கன்னு பாருங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன். தெரியுதா? இங்கே தான் இப்போ ஒரு தண்ணி குடிக்க வந்திருக்கான். அப்படியே ஃபுட்டை பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். மறுபடியும் அங்கேயே போயிட்டான் பயந்துட்டு. பாருங்க அங்கே பாருங்க எல்லாம் சண்டை தான் கட்டிகிட்டு இருக்காங்க தவிர இங்கே வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பயம். ஏன்னா நான் இப்போ தான் மேலே எடுத்து வந்து வச்சேன். இதுக்கு முன்னாடி அந்த ட்ரம்மு கிட்ட தான் வச்சுருந்தேன். இப்போ மேலே எடுத்து வச்சதுனால கொஞ்சம் பயம், பழகிட்டாங்க கொஞ்சம். அதனால் இங்கே வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த வேஸ்டேஜ் ஃபுட்டை தான் போய் கவுன்னு கவிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனை ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, டாட்டா பாய்.